أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحابه أجمعين. أما بعد، قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون. صدق الله العظيم. قال نبينا محمد صلى الله عليه وسلم: من صام رمضان إيمانا واحتسابا غفر له ما تقدم من ذنبه. صدق صادق الأمين صلى الله عليه وسلم. அல்லாஹுவின் அன்பும் அருளும் அருமைநாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது, அன்னாரின் குடும்பத்தார்கள், சத்திய தோழர்கள், நல்லோர்கள், நாதாக்கள், வலிமார்கள், குறிப்பாக ஜும்ஆவினுடைய கடமையை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக வேண்டி இறை இல்லம் வருகை தந்திருக்கின்ற நம்மவர்கள் மீதும், உலகில் வாழ்கின்ற முஃமினான முஸ்லிமான அனைவர்கள் மீதும் இறையருள் என்றென்றும் உண்டாவதாக. ஆமீன். அல்லாஹும் அல்லாஹுடைய ரசூலும் எதை நமக்கு எவிருக்கிறார்களோ அதை எடுத்து நடக்கவும், எவைகளை எச்சரித்திருக்கிறார்களோ அத்தகைய தீமைகளிலிருந்து தவிர்ந்து வாழ்வதற்குரிய பாக்கியத்தையும் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் அனைவர்களுக்கும் வழங்குவானாக. கடந்துவிட்ட நிமிடங்கள் வரையிலும் நம்முடைய வாழ்நாளில் நம்மை அறிந்தோ அறியாமலோ நாம் செய்த குற்றங்களையும் குறைகளையும் பெரும் பாவங்களையும் அல்லாஹ் மன்னிப்பதோடு, இனி வாழும் காலமெல்லாம் பாவத்தின் அளவில் நெருங்காது நம்மை பாதுகாத்து நம்முடைய உள்ளங்களில் உண்டான ஆகுமான எண்ணங்களை, நாட்டங்களை அல்லாஹ் அங்கீகரித்துக் கொள்வானாக. ஆமீன். நாம் குளிர்ந்திருக்கக்கூடிய இந்த இறை இல்லத்தின் வளர்ச்சிக்காக பாடுபடக்கூடிய அத்துணை நபர்களையும் அல்லாஹ் அவனது நிகரில்லாத பேரொருளால் அங்கீகரித்துக் கொள்வானாக. நாம் வாழ்கின்ற இந்த இந்திய மண்ணிலும் உலகளாவிய அளவிலும் முஸ்லீம்கள் கண்ணியத்தோடும் சகோதரத்துவத்தோடும் வாழ்வதற்குரிய வழியை அல்லாஹ் விசேடமாக்கி தருவானாக. ஆமீன். சங்கைக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, நாம் நினைத்து பார்த்து மகிழ்ச்சியோடு அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தக்கூடிய மிக உன்னதமான ஒரு பாக்கியம் நிறைந்த மாதத்தில் முதல் ஜுமாவினுடைய நாளில் இருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். ரமலானுடைய மாதம் இந்த மாதங்களில் 12 மாதங்களில் தலையாய ஒரு மாதமாக இருக்கிறது. இந்த உம்மத்தில் ஒவ்வொருவரும் நிறைவான நன்மைகள் பெற வேண்டும் என்பதற்காக வேண்டி முன்னுண்டான சமுதாயத்தவர்கள் அவர்கள் ஆயுளை அதிகமாக பெற்றவர்கள் அல்லாஹ் அவர்களுக்கு வழங்கினார். சிறந்த சமுதாயம் என்று சொல்லப்படக்கூடிய உம்மத்தே முஹம்மதியாவில் உள்ள அடியார்கள் நிறைவான அமல்களை செய்த நன்மைகளை பெறக்கூடிய வாய்ப்பை அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்பதற்காக வேண்டியே அல்லாஹ் இந்த மாதத்தை அவன் சிறப்பிற்குரியதாக ஆக்கி, இந்த மாதத்தில் செய்யக்கூடிய உபரியான வணக்கத்திற்கும் கடமையான பரலான வணக்கத்தை நிறைவேற்றுவதற்குரிய நன்மையை அல்லாஹ் கொடுத்து, பரலை நிறைவேற்றினால் 70 பரலை நிறைவேற்றுவதனுடைய அந்தஸ்தையும் அல்லாஹ் கொடுத்து, எல்லா வகையிலும் சிறப்படையக்கூடிய சமூகமாக அல்லாஹ் இந்த சமூகத்தை நம்மை அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கிறார்.
விநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், ரமலான் மாதம் வந்து விடுமையானால் வானத்தில் ஒரு மலக் அமரர் அழைப்பாளர் மனித சமூகத்தை அழைக்கிறார். ஒவ்வொரு இரவிலும் இந்த அழைப்பு என்பது இருக்கிறது. இந்த மாதம் முழுவதும் நடைபெறுகிறது. அந்த அழைப்பு எதற்காக வேண்டி? அது என்ன அழைப்பு? யா பாகியல் ஹைரி அக்பில் வ யா பாகிய ஷர்ரி அக்ஸிர். நன்மையை செய்யக்கூடியவர்களை நீங்கள் முன்னோக்கி வாருங்கள், முன்னேறி வாருங்கள் என்று மலக்குமார்கள் அழைப்பை விடுக்கிறார்கள். 1க்கு 70 என்கின்ற நன்மைகளை அல்லாஹ் தருவதற்கு தயாராக இருக்கிறான். அவனுடைய மன்னிப்பை வழங்குவதற்கும் அல்லாஹ் தயாராக இருக்கிறான். ஒவ்வொரு நாளிலும் எண்ணிலடங்காத நரகவாதிகளை அல்லாஹ் விடுவிக்கிறான். இவ்வளவு சங்கையான ஒரு மாதத்தில் அடைந்தும் கூட சோம்பேறித்தனமாக இருந்து விடாதீர்கள். பொடுபோக்காக நீங்கள் உங்களுடைய நேரங்களை கழித்து விடாதீர்கள். நீங்கள் நன்மையில் முன்னேறி வாருங்கள் என்று மலக்கு அழைப்பை விடுக்கிறார். அடுத்து ஒரு வார்த்தை, வயா பாகிய ஷர்ரி அக்ஸிர். பாவங்களை செய்யக்கூடியவர்களே நீங்கள் குறைத்துக் கொள்ளுங்கள். ரமலான் அல்லாத பிற மாதங்களில் பாவத்தில் மூழ்கியவர்களே, இந்த மாதத்திலாவது உங்களுடைய பாவத்தினுடைய அழுக்கை நீங்கள் குறைத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கான நரகத்தினுடைய வழியை தேடக்கூடிய அந்த பாவச் சுமைகளை நீங்கள் குறைத்துக் கொள்ளுங்கள் என்று ஒரு அழைப்பாளர் ஒவ்வொரு இரவிலும் அழைக்கிறார் என்றார்கள் முஹம்மதுன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த மாதத்தினுடைய புனிதம் எவ்வளவு உயர்ந்ததாக இருக்கிறது, எவ்வளவு சிறப்பிற்குரிய ஒரு மாதத்தை நாம் அடைந்திருக்கிறோம். இந்த மாதத்தில் அல்லாஹ் நமக்கு விதியாக்கி இருக்கக்கூடிய அந்த நோன்பு என்பது எவ்வளவு மகத்துவமானது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். மார்க்கம் சிலர்களுக்கு நோன்பை விடுவதை அனுமதித்திருக்கிறது. அவர்கள் அல்லாத மற்ற அனைவர்களும் நோன்பு நோக்க வேண்டும். மார்க்கம் அனுமதித்த நபர்கள் கடுமையான வயது முதிர்ந்த நபர்கள், முதுமையை அடைந்தவர்கள். முதுமை என்று சொன்னால் சாதாரண முதுமை அல்ல. அவர்களால் நோன்பு நோற்பதற்கு முடியாது. உடலில் தாக்கத்து சக்தி என்பது இல்லை, வலு இல்லை. முதுமையில் முதிர்ச்சி அடைந்தவர்கள். அதுபோல கடுமையான வியாதியஸ்தர்கள், வாழ்நாளெல்லாம் அந்த வியாதியில் இருக்கிறார். இந்த வியாதியில் இருந்து விடுபடுவது என்கின்ற நிலை அவரிடத்தில் இல்லாமல் இருக்கிறது. நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிறார். இவருக்கு மார்க்கம் அனுமதிக்கிறது. அதுபோல கர்ப்பிணி பெண்கள், குழந்தைக்கு பால் ஊட்டக்கூடிய பெண்கள், தாய்மார்கள், குழந்தையினுடைய நலனில் அவர்கள் கவலை கொண்டால் நோன்பு நோற்பதன் மூலமாக ஏதேனும் பாதிப்பு ஏற்பட்டுவிடும் என்று அவர்கள் எண்ணினால் நோன்பை அவர்கள் விட்டுக் கொள்வதற்கான அனுமதியை மார்க்கம் தருகிறது. ஒவ்வொரு நாளும் இந்த 4 வகையினர்களும், வயதினுடைய முதிர்ச்சியில் இருக்கக்கூடியவர்களும், கடுமையான வியாதியில் இருக்கக்கூடியவர்களும், அதுபோல குழந்தையின் நலன் கருதி நோன்பை விட்ட கர்ப்பிணி பெண்ணும் பால் ஊட்டக்கூடியவர்களும் ஒவ்வொரு முத்தினுடைய அளவை, உணவை கொடுக்க வேண்டும் என்பதை மகானியின் என்ற ஷாஃபி கிரந்தத்தில் பதிவு செய்திருக்கிறார். முந்திய இருவர்கள் கடுமையான வயது முதிர்ந்த, முதிர்ச்சி அடைந்த, முதுமையை அடைந்தவர்கள், கடும் வியாதியில் உள்ளவர்கள், அவர்கள் நோன்பை மீட்ட வேண்டிய அவசியமில்லை. ஆனால் கர்ப்பிணி பெண்களும் குழந்தைக்கு பால் ஊட்டக்கூடிய பெண்களும் அந்த நாட்களை, காலங்களை அவர்கள் கடந்துவிட்டால் அந்த நோன்பை அவர்கள் மீண்டும் வைக்க வேண்டும் என்பதை மார்க்கத்தினுடைய சட்டமாக எழுதி வைத்திருக்கிறார்கள். அருமையானவர்களே, அல்லாஹ் குர்ஆனில் சிலர்களுக்கு
சலுகையை தருகிறான். நோய்வாய்ப்பட்டிருந்தால், பிரயாணத்தில் இருந்தால் அவர்கள் நோன்பை விட்டுக் கொள்ளலாம் என்று அல்லாஹ் தருகிறான். சலுகையை அல்லாஹ் தருகிறார். அன்றைக்குள்ள பிரயாணம் என்பது கடுமையான சிரமத்தில் உள்ளதாக இருந்தது. நடந்து பயணிப்பார்கள், அல்லது கோவேரி கழுதையின் மூலமாக பயணிப்பார்கள், அல்லது குதிரையில் பயணிப்பார்கள், அல்லது ஒட்டகையில் பயணிப்பார்கள். இப்படித்தான் அவர்களுடைய பயணத்தினுடைய வாகனங்கள் அமைந்திருந்தது. ஒட்டகம், குதிரை, கோவேரி கழுதை இவைகள்தான் அவர்களுடைய வாகனமாக அன்றைக்கு இருந்தது. இன்றைக்கு நம்முடைய பயணங்களை நாம் எடுத்து பார்க்கிறோம். மிகவும் எல்லா நிலைகளிலும் பாதுகாப்பிற்குரியதாக நம்முடைய பயணங்கள் இன்றைக்கு எளிதாக அமைந்திருக்கிறது. தவிர்க்க முடியாத நீண்ட தூர பயணம், அதில் நோன்பு வைத்தால் அவருக்கு சிரமம் என்பது ஏற்பட்டுவிடும், சிரமத்தை சந்திக்க நேரிடும் என்று இருக்குமையானால் நோன்பை விட்டுக் கொள்வதற்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறது. இவர்கள் அல்லாத மற்ற எல்லோர்களும் நோன்பை கட்டாயம் நோக்க வேண்டும். இன்றைக்கு சிறுவர்கள் கூட நோன்பு நோக்கிறார்கள். நாம் அதை பார்க்கின்ற பொழுது நமக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. அவர்களுக்கான அந்த பருவ வயது என்பதை அவர்கள் அடையாவிட்டாலும் சிறுபிராயத்தில் அவர்கள் நோன்பு நோக்கக்கூடிய அந்த காட்சி நமக்கு மகிழ்ச்சியை தருகிறது. அதே நேரத்தில் இன்னொரு பக்கம், நோன்பு வைப்பதற்கான தகுதி இருந்தும் சாதாரண காரணங்களை முன்வைத்து நோன்பை விடக்கூடிய சிலர்களை நாம் பார்க்கின்ற பொழுது உண்மையில் நமக்கு அது வேதனையாக இருக்கிறது. அருமையானவர்களே, இந்த ஒரு ரமலானுடைய பாக்கியம் எவ்வளவு மிக உயர்ந்தது, சிறந்தது தெரியுமா? நாம் புரிந்து கொள்ள வேண்டும். செய்தனா அபு உமாமா பாஹிலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி. அவர்கள் சொல்கிறார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஸ்பெயினில் இருந்து 2 நபர்கள் வருகை தந்து பெருமானாரின் கரம் பற்றி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களில் ஒருவர் நன்மையை அதிகமாக செய்வதில் ஆர்வம் உடையவர். என்னென்ன நன்மைகள் இருக்கிறதோ, எதையெல்லாம் செய்ய முடியுமோ அதையெல்லாம் செய்து விடுவார். அப்படி ஆர்வமுடைய மனிதர். இன்னொருவர் சாதாரணமான நிலைகளில் உள்ளவர். இந்த ஆர்வமுடைய மனிதர் ஒரு யுத்தத்தில் பங்கெடுத்தார். எதிரிகளால் அவர் கொல்லப்பட்டு ஷஹீதினுடைய அந்தஸ்தை பெற்றுக்கொண்டார். இன்னொருவர் அவரோடு பயணித்து பெருமானாரிடத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர். அவருடைய மரணத்திற்கு பின்னால் இவர் 1 ஆண்டு காலம் வாழ்ந்தார். 1 ஆண்டிற்கு பின்னால் இயல்பான மரணம் அவருக்கு வந்தது. அவரும் மரணமடைந்தார். அபு உமாமா பாஹிலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, இருவர்களும் இறந்து விட்டார்கள். ஒரு நாள் கனவில் அவர்களை நான் பார்க்கிறேன். அந்த கனவில் அல்லாஹ்வுடைய பாதையில் கொல்லப்பட்ட ஷஹீதும் இருக்கிறார். அவரை அடுத்து இந்த உலகத்தில் 1 ஆண்டு வாழ்ந்தவர் அவரும் இருக்கிறார். அவரோடு சேர்ந்து நானும் இருக்கிறேன். மூவருமாக சொர்க்கத்தினுடைய வாசலில் நிற்பதாக ஒரு கனவு. உள்ளிருந்து ஒருவர் வந்தார். வந்தவர் முதலில் இறைவனுடைய வழியில் உயிர் தியாகம் செய்த ஷஹீதை உள்ளே வாருங்கள் என்று அழைக்காமல், அவரை அடுத்து 1 ஆண்டிற்கு பின்னால் மரணமடைந்தவரை நீங்கள் முதலில் உள்ளே வாருங்கள் என்று அழைத்து சென்றார். சிறிது நேரத்திற்கு பின்னால் மீண்டும் வந்து இறை வழியில் தன் உயிரை தியாகம் செய்த ஷஹீதை அழைத்து சென்றார். இந்த செய்தியை சொல்றாங்க. யார் சொல்றாங்க? தல்ஹத் இப்னு உபைதுல்லாஹ் என்ற சஹாபி. அவங்க தான் கனவு பார்க்குறாங்க. 3ஆவதும் வெளியே வந்தார். வந்தவர் சொன்னார், உங்களுக்கான நேரம் அனுமதி இன்னும் வரவில்லை, நீங்கள் சென்று விடுங்கள். கண் விழித்து பார்த்து இந்த கனவை மற்றவர்களோடு நான் பகிர்ந்து கொண்ட பொழுது மக்கள் எல்லாம் ஆச்சரியம் அடைந்தார்கள்.
என்ன ஆச்சரியம்? எதனால் ஆச்சரியம் அடைகிறார்கள்? இறைவனுக்காக வேண்டி யுத்தத்தில் களமாடி எதிரியினுடைய வாளுக்கு இரையாகி இந்த மார்க்கத்தில் மிக உயர்ந்த அந்தஸ்தாக இருக்கக்கூடிய ஷஹீதனுடைய உயிர் தியாகியினுடைய மருத்தபாவை அந்தஸ்தை அடைந்தவர் அல்லவா முதலில் சொர்க்கம் சென்றிருக்க வேண்டும். அவர்தான முதல்ல சொர்க்கத்துக்கு போகணும். ஆனால் அவர் சொர்க்கத்திற்குள் முதலில் அழைக்கப்படாமல் அவரை அடுத்து உள்ள ஒருவர், அவருக்கு பின்னால் ஓராண்டுகள் கழித்து மரணமடைந்தவர், அவரை முதலில் உள்ளே அழைத்திருக்கிறார்களே என்ற ஒரு செய்தி, ஒரு ஆச்சரியம் மக்களிடத்தில் ஏற்பட்டது. பேசிக்கொண்டார்கள். இந்த செய்தி பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய செவிக்கும் சென்றது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த தோழர்களை பார்த்து கேட்டாங்க, இதில் நீங்கள் எதை ஆச்சரியப்படுகிறீர்கள்? இதில் என்ன ஆச்சரியம் இருக்கிறது? இவர் ஷஹீதான பின்னால் சொர்க்கத்திற்குள்ளால் முதலாவதாக நுழைந்த அந்த மனிதர் எத்தனை நாட்கள் இவர் வாழ்ந்தார் என்று கேட்டார்கள். யார் ரசூலுல்லாஹ்? ஒரு ஆண்டு வாழ்ந்தார். அந்த ஒரு ஆண்டு வாழ்ந்தார் என்றால் அவர் ஒரு ரமலானை அவர் அடைந்திருப்பார். ஆமாம், அவர் ரமலானை அடைந்தார். அந்த ரமலானில் அவர் நோன்பு நோற்றிருப்பார். ஆமாம், நோன்பு நோற்றார். உபரியான வணக்கங்களை எல்லாம் அவர் நிறைவாக செய்திருப்பார். அதனால் இறைவழியில் உயிர் தியாகம் செய்த அந்த தியாகியினுடைய அந்தஸ்தை விடவும் நன்மைகளை விடவும் இவருடைய நன்மை அந்த ஒரு ரமலானில் அதிகமான வணக்கம் செய்ததின் காரணத்தினால் அல்லாஹ் அவருக்கு சொர்க்கத்தில் ஷஹீதை விட முந்தி செல்வதற்கான வாய்ப்பை அல்லாஹ் வழங்கியிருக்கிறான். இதில் என்ன ஆச்சரியம் இருக்கிறது என்று கேட்டார்கள். எம்பெருமான் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அருமையானவர்களை நாம் புரிய வேண்டும், நாம் விளங்க வேண்டும். சாதாரண காரணங்களை முன்வைத்து நோன்பை நாம் அலட்சியப்படுத்தி விட்டு விடுகிறோம். நம்மால் முடியும், நம்முடைய உடலில் அதற்கான வலு இருக்கிறது. ஆனால் சிறிய பிரயாணத்தை முன்வைத்து நம்முடைய நோன்புகளை நாம் விட்டு விடுகிறோம். சிறிய காரியங்களை முன்னிறுத்தி காரணங்களை முன்வைத்து நோன்பை நாம் விட்டு விடுகிறோம். ஆனால் ரமலானுடைய மாதத்தை அடைந்தவர்கள், அதனுடைய கண்ணியத்தை புரிந்து கொண்டவர்கள், இந்த மாதத்தை மிகச் சிறப்பாக அவர்கள் பயன்படுத்தியதனுடைய காரணத்தினால் அல்லாஹ் அவர்களுக்கு தரக்கூடிய மகத்தான ஒரு நற்கூலி என்பது சொர்க்கத்தில் அவர்களுக்கான முன்னுரிமையை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வழங்குகிறார். சொர்க்கத்தினுடைய ஒரு வாசலை குறித்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்ற பொழுது, யுஸம்மர் ரய்யான் லா யதுஹுலுஹு இல்ல ஸாயிமுன். சொர்க்கத்தில் 8 வாயில்கள் இருக்கிறது. அதில் ரய்யான் என்கின்ற ஒரு வாசல். அந்த வாசலில் எவர்கள் நுழைவார்கள் என்றால் நோன்பாளிகள் மட்டும்தான் அந்த வாசலில் நுழைவார்கள் என்றார்கள் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரமலான் என்கின்ற இந்த மாதம் என்பதை ஒரு தனித்துவமான ஒரு மாதம் என்பதை நாம் புரிய வேண்டும். ரமல் என்றால் அரபியில் அந்த வார்த்தைக்குண்டான பொருள் சுட்டரிக்குதல். நம்முடைய பாவங்களை எல்லாம் அது அழித்து விடுகிறது என்பதற்காக வேண்டி இந்த மாதத்தில் அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார்கள். சௌம் என்ற வார்த்தை சியாம், நோன்பு, சௌம் நோம்பு என்று நாம் சொல்கிறோமே, இதனுடைய பொருள் என்ன? தடுத்து கொள்ளுதல். தடுத்து கொள்ளுதல் என்று சொன்னால் அல்லாஹ் ஆகுமாக்கி வைத்த காரியங்களையும் கூட தடுத்து கொள்ளுதல். அவனுக்காக வேண்டி உண்ணுவது, நல்ல வஸ்துக்களை பருகுவது, புசிப்பது, சாப்பிடுவது இவைகளெல்லாம் அனுமதிக்கப்பட்டதுதான். ஆனால் நோன்பு என்கின்ற அந்த கடமையை ஒருவர் நிறைவேற்ற வேண்டும் என்று நாடிவிட்டால், நியத்து வைத்து விட்டால், அதற்கு பின்னால் அவர் உண்ணவோ பருகவோ கூடாது. இது மாதிரியான ஆகுமான காரியங்களையும் அவர் அல்லாஹ்விற்காக வேண்டி நிறுத்தி கொள்ளுதல். அதனால் தடுத்து கொள்ளுதல், நிறுத்தி கொள்ளுதல் என்கின்ற பொருள் இருப்பதின் காரணத்தினால் இந்த கடமைக்கு சியாம், சௌம், நோன்பு என்று நாம் சொல்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் சஹாபாக்கள் நோன்பை நோற்பதை அதிகமாக விரும்பினார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் விரும்புகிறாங்க. இன்னி உஹிப்பு அய்யுரத அமலி வ அன ஸாயிமுன். என்னுடைய அமல்கள் அல்லாஹ்விடத்தில்
நான் நோன்பாளியாக இருக்கும் நிலையில் உயர்த்தப்படுவதை பிரியப்படுகிறேன் என்றார்கள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நோன்புங்கிறது நமக்கு சாதாரணமாக கிடைத்த ஒரு மாதம் அல்லது, நம்மை நாம் பரிசுத்தப்படுத்திக் கொள்வதற்கான ஒரு மாதம், நம்மை நாம் பக்குவப்படுத்திக் கொள்வதற்கான ஒரு மாதம், அது நமக்கான ஒரு பயிற்சி கூடமான ஒரு மாதமாக ரமலானுடைய மாதம் இருக்கிறது. அதை நாம் சரியாக புரிந்து விளங்கிக் கொள்ள வேண்டும். அதற்கான ஏற்பாடுகளை நாம் சரி செய்து கொள்ள வேண்டும். நம்முடைய வீட்டினுடைய நிகழ்ச்சிகளுக்காக வேண்டி அதற்கான தொகுப்புகளை எல்லாம் நாம் சரியாக்கிக் கொள்கிறோம். முன்னேற்பாடுகளை சரி செய்கிறோம். அந்த நிகழ்வில் எப்படி நிகழ்த்தப்பட வேண்டும், நிகழ்ச்சி நடைபெற வேண்டும் என்பதையெல்லாம் நாம் முன்கூட்டியே தீர்மானித்துக் கொள்கிறோம். அதுபோல இந்த ரமலானுடைய மாதத்தில் ஒவ்வொரு அமல்களையும் நாம் எப்பொழுது செய்வது என்கின்ற ஒரு முன்னேற்பாடை நாம் நமக்குள்ளால் வைத்துக் கொள்ள வேண்டும். நல்ல காரியங்களில் இந்த ரமலானில் நாம் அதிகமாக செய்ய வேண்டும். சஹாபாக்கள் நோம்பு நோற்பதை அவர்கள் பிரியப்பட்டிருக்கிறார்கள். அபு உமாமா என்ற ஒரு சஹாபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சிறு படைக்கு அவர்களை சேர்த்து அனுப்புகிறார்கள் யுத்தத்திற்காக வேண்டி. யுத்தத்திற்கு செல்லக்கூடிய அந்த சஹாபி பெருமானாரிடத்தில் கேட்குறாங்க, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்விடத்தில் எனக்காக நீங்கள் துஆ செய்யுங்க. நான் செல்லக்கூடிய இந்த யுத்தத்தில் எதிரிகளோடு நான் மோத வேண்டும். அந்த யுத்தத்தில் அல்லாஹ் எனக்கு ஷஹீதுடைய மருத்தபாவை தர வேண்டும். இறைவனுக்காக உயிர் தியாகம் செய்யக்கூடிய அந்த அந்தஸ்தை நான் பெற வேண்டும். எப்படிப்பட்ட ஒரு ஆசை அவர்களுக்குள்ளால் இருந்திருக்கிறது, எண்ணி பார்க்க வேண்டும். இன்றைக்கு அல்லாஹ் நமக்கு எல்லா வகையான வளங்களையும் அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். பரக்கத்தான வாழ்வாதாரத்தை அல்லாஹ் நமக்கு வழங்கியிருக்கிறான். ஆனால் அவனுக்காக வேண்டி, அவனுடைய கடமைகளை நிறைவேற்றுவதற்காக வேண்டி ஒரு 10 நிமிடம் அல்லது 20 நிமிடம் செலவிடுவதற்கு நம்முடைய மனதிற்கும் நமக்கும் பெரும் போராட்டமாக இருக்கிறது. ஏதாவது ஒன்றை சொல்லி, ஏதாவது ஒன்றை காரணமாக வைத்து அதை நாம் அப்படியே தட்டி விடுகிறோம். அடுத்து பார்த்து கொள்ளலாம். லுஹருடைய தொழுகை முடியாவிட்டால் அடுத்து அசரில் பார்த்து கொள்ளலாம். அசர் வருகின்ற பொழுது இந்த வேலை இருக்கிறது, மகரிபிலையும் சேர்த்து பார்த்து கொள்ளலாம். இப்படியாக கடமையான தொழுகையை நிறைவேற்றுவதற்கான அந்த குறைந்த காலத்தை கூட நம்மால் செலவிட முடியாத உலகத்தினுடைய காரணங்களை நாம் அடுக்குகிறோம். அருமையானவர்களே, யுத்தத்தில் இறைவனுக்காக நான் போரிட வேண்டும். போரிட்டு எதிரியை வீழ்த்துவது மட்டுமல்ல, நானும் அந்த யுத்தத்தில் இறைவனுக்காக என்னுடைய இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையை நான் முடித்துக் கொள்ள வேண்டும். எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. உலகத்தினுடைய இந்த வாழ்க்கை இறைவனுக்காக வேண்டி அந்த யுத்த களத்தில் அது எனக்கான கடைசியாக அமைய வேண்டும். அதனுடைய வாழ்க்கையினுடைய மூச்சியினுடைய கடைசி என்பது இறைவனுக்காக நான் போரிட்டேன், அவனுடைய சத்திய மார்க்கம் நிலை தோங்குவதற்காக வேண்டி நான் வாளெடுத்து எதிரியோடு நான் போரிட்டேன் என்கின்ற நிலையில் என்னுடைய உயிர் உடலில் இருந்து பிரிய வேண்டும் என்கின்ற எண்ணம் அவர்களுக்குள்ளால் இருந்திருக்கிறது. அதனால் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், செல்கின்ற இந்த யுத்தத்தில் நான் ஷஹீதாக்கப்படணும், அதற்கு நீங்க துஆ செய்யுங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்தார்கள். இறைவா, அவர்களுக்கு யுத்தத்தை வெற்றியாக ஆக்கி கொடு, கனிமத்தினுடைய பொருட்களை நிறைவாக கொடு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி துஆ செஞ்சாங்க. அந்த யுத்தத்துக்கு போறாங்க. பெருமானாருடைய துஆவிற்கு பின்னால் இந்த உலகத்தில் வேறு மாற்றம் என்பது ஏற்படுமா? வாய்ப்பு இருக்கா? இல்லவே இல்லை. அல்லாஹ்வுடைய ஹபீப் அவர்கள் எதை கேட்டார்களோ, கேட்டால் என்ன, எதை நினைத்தார்களோ அல்லாஹ் அதை கொடுப்பான். இங்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறைவனிடத்திலே கேட்டுவிட்டார்கள், இறைவா, அவருடைய யுத்தத்தை சலாமத்தாக ஆக்கி வை, அவர்களுக்கு கனிமத்து பொருளை கொடு. அதுபோல நடந்தது. அடுத்து ஒரு சில காலங்களுக்கு பின்னால் மீண்டும் ஒரு யுத்தத்தில் பங்கெடுப்பதற்கு அந்த சஹாபி வர்றாங்க. அபு உமாமா, யா ரசூலல்லாஹ், இந்த யுத்தத்திலாவது நான் ஷஹீதாக்கப்பட வேண்டும், துஆ செய்யுங்கிறாங்க. அந்த ஆவல், ஒரு தடவை ஏதோ நான் தெரியாத முறையில் என்னை அறியாமல் நான் என்னுடைய ஆர்வத்தில் கேட்டுவிட்டேன், இந்த உலகத்தில் நான் வாழ வேண்டும், எனக்கான சொந்த பந்தங்கள், சொத்துக்கள், மனைவி மக்கள் இவைகளையெல்லாம் நான் பார்த்து கொண்டே ரசித்துக் கொண்டே இருக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் அவர்கள் மீண்டு வராமல், அதில் ஆர்வம் உடையவர்களில் தளர்ந்து விடாத ஆர்வத்தால்
மீண்டும் பெருமானாரிடத்தில் அந்த கோரிக்கையை முன்வைக்கிறார்கள். யா ரசூலல்லாஹ், இந்த யுத்தத்திலும் நான் ஷஹீதாக்கப்பட வேண்டும், துஆ செய்யுங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல் முறையாக எப்படி துஆ செய்தார்களோ அதே போன்று மீண்டும் துஆ செய்தார்கள். அந்த யுத்தத்திலும் வெற்றி அடைந்தார்கள். கனிமத்தினுடைய பொருளோடு வந்தார்கள். மூன்றாவது யுத்தம், அதிலும் பெருமானாரிடத்தில் இதே கோரிக்கை முன்வைக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்பு போல 2 யுத்தத்திற்கான பிரார்த்தனை எதுவாக இருந்ததோ அதே பிரார்த்தனை செய்தார்கள். மூன்றாவது யுத்தத்திலும் வெற்றி, கனிமத்தான பொருட்களோடு வந்தார்கள். சில காலங்கள் கடந்தது. 4வதான ஒரு யுத்தத்திற்கு அழைப்பு வந்தது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சபைக்கு போனாங்க. எவ்வளவு ஆர்வத்தில் அவர்கள் இருந்திருக்கிறார்கள் என்பதை பாருங்கள். யா ரசூலல்லாஹ், இறைவனுடைய பொருத்தம் பெறுவதற்காக, அவனுடைய மார்க்கத்தின் சத்திய மார்க்கம் நிலைத்து ஓங்குவதற்காக வேண்டி அவனுடைய யுத்தத்தில் பங்கெடுக்க வேண்டும், அந்த யுத்தத்திலே என்னுடைய உயிர் பிரிய வேண்டும் என நான் ஆசை கொண்டேன். 3 முறையும் நான் உங்களிடத்தில் சொன்ன பொழுது அதில் வெற்றி கிடைக்க வேண்டும், கனிமத்து கிடைக்க வேண்டும் என்று நீங்கள் துஆ செய்தீர்கள். அப்படியானால் இறைவனுடைய நெருக்கத்தை நான் பெறுவதற்கான ஒரு வழியை எனக்கு நீங்கள் அறிவித்து தாருங்கள். இறை நெருக்கம் நான் பெற வேண்டும், அதற்கு என்ன வழி? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நோன்பு வையுங்கள். என்ன சொன்னாங்க? நோன்பு வையுங்கன்னு சொன்னாங்க. இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடியவர்கள், அறிவிப்பாளர்கள் சொல்கிறார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய திருநாவில் இருந்து நோன்பை வைத்துக் கொள்ளுங்கள் என்று எப்பொழுது சொன்னார்களோ அன்றிலிருந்து அவருடைய வீட்டில் பகல் நேரத்தில் சமைத்ததற்கான எந்த அடையாளத்தையும் நாங்கள் பார்க்க முடியாது. ஒரு இடத்துல சமைக்கிறாங்கன்னா புகை வரும், அதனுடைய வாடை வரும், நெருப்பு எரியும். இது மாதிரியான எந்த ஒன்றையும் நாங்கள் பார்க்கவே முடியாது. ஏதோ ஒரு நாட்களில் அவருடைய இல்லத்தில் சமைப்பதற்கான அடையாளத்தை நாங்கள் பார்த்தால் அவருடைய வீட்டிற்கு விருந்தாளி வந்திருக்கிறார்கள் என்று நாங்கள் விளங்கிக் கொள்வோம் என்று அறிவிக்கிறாங்க. அப்படின்னா அந்த சஹாபி அதிகமான நாட்களில் நோன்பு நோக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்பதை இந்த செய்தி அறிவிக்கக்கூடியவங்க சொல்றாங்க. அருமையானவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் தோழர் இறை நெருக்கம் பெற வேண்டும் என்ற ஒரு வழியை கேட்ட பொழுது அண்ணலம் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடையாளப்படுத்தி சொன்ன காரியம்தான் நோன்பு என்கின்ற அந்த காரியம். அதில் கடமையான நோன்பினுடைய காலத்தில் நாம் இருக்கிறோம் என்று சொன்னால் இந்த கடமையான நோன்பினுடைய மகத்துவம் என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த மாதத்தை அடைவதற்கான பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறானே என்கின்ற அந்த புரிதலோடு அவனுக்கு நன்றி செலுத்தும் விதமாக ரமலானை நாம் கண்ணியப்படுத்த வேண்டும், நல்ல அமல்களை நாம் நிறைவாக செய்ய வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ரமலானை அடைந்த நற்பாக்கியத்தில் நம்மை அல்லாஹ் முழுமையாக பங்கெடுக்க செய்வானாக. இந்த ரமலானில் ஒவ்வொரு காரியங்களையும் மன தூய்மையோடு அவனுக்காக வேண்டியே செயல்படுத்தக்கூடிய நற்பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் வழங்குவானாக. ஒவ்வொரு நிலைகளிலும் அவனை நினைவு கூர்ந்து அவனை திக்ரு செய்வதற்கும் அவனுடைய ஹபீபின் மீது ஸலவாத்தை மொழிவதற்கான பாக்கியத்தையும் அல்லாஹ் வழங்குவானாக. அவன் இந்த மனித சமுதாயத்திற்கு நேர்வழி காட்டியாக இறக்கி அருளிய இறைமறை வேதத்தை நிறைவாக இந்த மாதத்தில் ஓதி மகிழக்கூடிய நற்பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு வழங்குவானாக. அந்த இறைமறையில் சொல்லப்பட்ட நல்லோர்களுடைய வாழ்க்கையின் பிரகாரம் நம்முடைய வாழ்க்கையும் அமைவதற்கு வல்ல ரஹ்மான் நம் அனைவர்களுக்கும் கிருபை செய்வானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.